அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான அருமையான டேஸ்டியான பீஃப் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கிரேவியும் சொல்லலாம், இந்த வறுவலும் சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பீஃபை எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இந்த கொழுப்பு ஜவ்வு எல்லாமே எடுத்து நறுக்கிக்கணும். வெறும் கறியாத இருக்கணும். அதை நல்லா கழுவி மஞ்சள்தூள் போட்டு ஒரு முந்தண்ணியில் கழுவி மஞ்சள்தூள் போட்டு கடைசி ஒரு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு தட்டில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். இது நம்ம தனித்தனியாக வெங்காயம் இதெல்லாம் வதங்க தேவையில்லை. இதிலே போட்டு நம்ம கறியோடு வேகும்போது அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். நல்லா கறியை கழுவி வச்சுட்டு அதில் நம்ம இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ கறி எடுத்துருக்கோம்ல, அதனால். அடுத்து நான் அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அடுத்து நான் அதில் என்னென்ன மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோன்னு தனியாத்தூள், ஜீரகம் தூள் இதெல்லாம் நான் அதில் போட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகுத்தூள் நம்ம நல்லா சேர்த்துக்கிறணும். நம்ம மிளகு வறுவல் தானே செய்கிறோம், அதனால் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம கலந்துக்கிறணும். கலந்து விட்டுட்டு கறி நல்லா வேகணும்ல, நான் ஒரு 12 விசில் விட்டேன். ஏன்னா கறி ரொம்ப இதாக இருந்துச்சு வேகிறதுக்கு. ஒரு 10 விசில் விட்டு எடுத்தோம்னா அதனால நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். விசில் விட்டு எடுத்தால் அருமையான சுவையான அது. ஆமாம், ஒன்று சொல்ல மறந்துட்டு, இதில் நான் தயிர் போட்டேன். நானுமே லாஸ்ட் நிமிஷத்தில் மூடின உடனே எடுத்து திறந்து தயிர் போட்டேன். தயிரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 10 விசில் எப்படி உங்களுக்கு எவ்வளோ வேகமாக வேகுதோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்படி விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்து பார்க்கணும். நல்லா வெந்துருந்துச்சுன்னா சரி. அடுத்து நான் நல்லா வெந்துருச்சு. அடுத்து நான் அதில் பட்டர் க்யூப்ஸை போட்டு அப்புறம் கொஞ்சோன்னு அதை